படத்துல அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம அப்பா பேசுறாங்க சிஎம் அப்பா, அதையே 10 ரூபா உட்காந்து பாத்திரலாம் போல. அதுதான் really கிரிஞ்சி. அதை விட கிரிஞ்சி அவர் படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. நம்மளுக்கு என்னன்னா என்னடா அது பேய் வருதா, பேய் சரியா காமிக்கலையே, அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணு அங்க போகுது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல கோச்சடியான் ஃபைட் எல்லாம் இறக்கி விட்டானு உள்ள. ஆத்தாடி என்னடா இது முரட்டு ஃபைட் ஆகுது இது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சோறு விடலாம் இந்த படத்தை காமிச்சு அவ்வளவு இருந்தது. பட் ஸ்டில் அது முடிச்ச விதம் நல்லா இருந்தது. ஒன்றும் கிடையாது. 1940 அர்ஜுன் இருந்தார். யார் நம்ம போய் தர்மருக்கு டஃப் கொடுக்குற அர்ஜுன் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தா இப்போ அகத்தியா அப்படின்ற படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. திரு ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் தயாரித்துள்ள இந்த அகத்தியா படம் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைகள் மாணவர்கள் அவங்களாம் விரும்பி பார்ப்பாங்க. இதில் வந்து கிராஃபிக்ஸ் காட்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. அர்ஜுன் சாரும் ஹீரோ ஜீவா அவர்களும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்படியே நெருப்பு பறக்குது. ஹாலிவுட் தரத்தில் இதில் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெந்து தெரிந்தது காடு தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக அகத்தியா படமும் இன்னைக்கு வந்து மக்கள் மனசில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். படத்தை வந்து பாருங்க. வெந்து தணிந்தது காடு, அகத்தியாவுக்கு வணக்கத்தை போடு. படத்தை கதை பாத்தீங்கன்னா ஜியோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர். சோ ஒரு பங்களால வந்து செட்டு போட்டிருக்காரு. ஆனா அந்த ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆயிருது. சோ ஒரு செட்டு வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து பைசா மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன விஷயம்னா அங்க உள்ள வந்து ஒரிஜினலாவே பேய் இருக்குது. இதுதான் படத்தோட பேஸ். படத்துல பாத்தீங்கன்னா ஜீவா ஹீரோவா இல்ல அர்ஜுன் ஹீரோவானே தெரியல. அர்ஜுனோட கேரக்டர் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் இருக்கு. இந்த வைத்திய மருத்துவம் பத்தி எல்லாம் ஒரு விஷயம் சொல்லி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கூட அவருக்கு வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் இருக்குது. விஜய் வந்து நல்ல லிரிக்ஸ் எழுதக்கூடிய ஒருத்தர், நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவரு ஏன் நீங்க வந்து டைரக்ஷன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்கற அளவுக்கு வந்து அவர் இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. படத்துல வந்து எஃபர்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏன்னா இதுல வந்து பீரியட் ஃபிலிம்ங்கிற மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுல ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வந்து அந்த ஓல்டு போர்ஷன்ஸே வருது. ஸோ அந்த செட் ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கு, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு ஹெவியான ஒரு விஷயங்கள் இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கவும் முடியல. தியேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிவ்யூஸ் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மற்றபடி ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. ஓப்பனிங் ஷோலே அவ்வளவு கம்மியா வராங்கன்னா பாத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் ஷோவும் வராது. மற்றபடி சொன்னீங்கன்னா படத்துல வந்து காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. கடைசிலாம் ஒரு பணத்துக்கு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க போகணும்னா சாரா வாயில வந்து ஹீரோயின் பெட்ரோல் ஊத்துவா. அதுதான் காமெடி நினைச்சு வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு என்னன்னா சீக்கிரம் அந்த பணத்தை எரிச்சு வெளில விடுங்கடாங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. நடுவில் வந்து பேய் வந்து பயப்படுத்த வருது. பேய் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஹாஃப் ஃபேஸ் லைட்டா தான் தெரியுது. நம்மளுக்கு என்னன்னா என்னடா அது பேய் வருதா, பேய் சரியா காமிக்கலையே, அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணு அங்க போகுது. ஏன்னா ஆடியன்ஸ்னா பேய் வந்து ஐயோ பேய்னு ஒரு பயம் வரணும். அது போல பேயாவது அழகா இருக்கா அப்படின்னு மைண்ட் போகுதுன்னா எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காவே இல்லாம வந்து படத்தை பாக்குறாங்கன்னு பாத்துங்க. உங்க நெக்ஸ்ட் படமாவது கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்கிறத சொல்லுவேன். படத்தோட பாசிட்டிவ்னா டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பீரியடுக்கான பிலிம், அந்த பீரியட் சீன்ஸுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் நிறைய விஷயங்கள் அந்த பீரியட் இதுல வந்து நல்லா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்லயும் அந்த செட் டிபார்ட்மெண்ட் நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா படம் நல்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. படத்துல வந்து சித்த வைத்தியத்தை வந்து ரொம்ப முக்கியமா வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேன்சருக்கு வந்து ஒரு மருந்து வந்து அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வெளில வரல, அது இப்ப வெளில கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பேஸ் பண்ணி தான் கதையை போகுது. சித்த மருத்துவத்தோட பெருமையை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு சில இடத்துல படம் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி போகுது. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அது அந்த பிரிட்டிஷர்ஸ் ஆண்ட காலம் அந்த ஒரு சில இடத்துல வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி போகுது. த்ரில்லருக்கு நடுவுல காமெடி மாதிரி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஜானர்ல அந்த படம் ஈவனா டிராவல் ஆகல. படம் எப்படி இருந்துன்னு கேட்காதீங்க. தெரியாதனமா இந்த படத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். நான் காலையில இந்த ரோகிணி பக்கம் போனேன். சப்தம்னு ஒரு படம் வருது, அதை போய் பார்க்கலாம்னு போனேன். பார்த்தா ஷோ கேன்சல் ஆகிங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு 1/4 hourல அடிச்சு பிடிச்சி வந்தேன். சரி இந்த படத்துக்கு போகலாம், எது நல்லா இருக்கும் போலன்ட்டு வந்து பார்த்தா ஊமை குத்துறாங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது படத்துல அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம அப்பா பேசுறாங்க சிஎம் அப்பா, அதையே 10 ரூபா உட்காந்து பாத்திரலாம் போல. அதுதான் really கிரிஞ்சி. அதை விட கிரிஞ்சி அவர் படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. அவ்வளவு மோசமா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அரசியல் பேசுறானுங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இலவசத்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்குறாங்க. அரசியல் பேசுறானுங்க போலன்னு பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் மேல அலோபதி ஆயுர்வேதிக் என்னமோ சொன்னானுங்க. சரி ஓகே, அந்த ஆயுர்வேதம் அழிஞ்சு போயிடுது, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, நாட்டு மருந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அதை பத்தி காட்டான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல கோச்சடியான் ஃபைட் எல்லாம் இறக்கி விட்டானு உள்ள. ஆத்தாடி என்னடா இது முரட்டு ஃபைட் ஆகுது இது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சோறு விடலாம் இந்த படத்தை காமிச்சு அவ்வளவுதானே தவிர யாரும் விஷயம் வந்துடாதீங்க. யாருமே ரசிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமா இருக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், ஜீவா நடிச்சாருன்னு இந்த பிளாக் அது மாதிரி இருக்கும்னு நினைச்சு உள்ள வந்தேன். வந்து பார்த்தா வச்சு ஊம குத்துறாங்க. ஐயோ
என்ன மயிறு வரலாறு உள்ள ஒன்னும் ஒரு இளவும் கிடையாது, அவ்வளவு கேவலமா இருக்கு. உள்ள என்ன வரலாறு இருக்கு? ஒன்னும் கிடையாது. 1940 அர்ஜுன் இருந்தார். யார் நம்ம போய் தர்மருக்கு டஃப் கொடுக்குற அர்ஜுன் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தா அந்த நாட்டு மருந்து இந்த வைத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அழிச்சிடறாங்களா அவர் வெள்ளக்காரன் வந்து அது திருப்பி இப்ப தோண்டி எடுக்கிறார். எதுக்கு? அம்மாவுக்கு வந்து மருத்துவத்துக்காக வந்து நம்ம ஜீவா தோண்டி எடுக்கிறாராம். இதுல ஒரு செம்ம காமெடி என்னன்னாக்கா, அந்த காலத்து பீரியடு அப்படி பீரியாடிக் ஹிஸ்டாரிக்கல் மாதிரி காமிக்கும் போது ஒரு போராளி ஒருத்தர் இருக்காரு. அந்த போராளியோட மூஞ்சியே காட்ட மாட்டாங்க. நமக்கு அப்பயே தெரிஞ்சு அது ஜீவா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில வந்து அது ஜீவாவோட முகத்தை அப்படி காட்டுறாங்க, ட்விஸ்டா காட்டுறாங்க. டேய் இதை நாங்க எப்பயோ கண்டுபிடிச்சா இதுதான் இப்பயே காட்டிக்கிறா நீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப மோசமான படம். ராசி கண்ணா வந்து நான் அச்சச்சோ பாட்டை 10 தடவை பார்த்துறேன். இந்த படத்துக்கு ராசி கண்ணாக்காக இந்த படத்தை வந்து அதிக விட்டுருக்கேன் தான் சொல்லுறாங்க. ரொம்ப மோசம். உண்மையில சொல்றியா? இவ்வளவு கேவலமாலாம் எடுப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல நானு. ஏன் இந்த படத்துல ரிலீஸ் பண்றாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துருச்சு. மக்கள் அதான் சொல்றேன், இதை மாதிரி இதை போய் பார்த்தாங்கன்னா எதுக்காக நீங்க வந்து தமிழ் சினிமாவை குறை சொல்றீங்கன்னா இதை போய் பாரு, இந்த தமிழ் சினிமாவை குறை சொல்றியேன்னு கேட்கறவனா நம்மளே செருப்பு கழட்டி அடிப்போம், அவனே செருப்பு கழட்டி அடிச்சுப்போம். அந்த மாதிரி படம். இந்த மாதிரி படம்லாம் இருந்தா எப்படி இதெல்லாம் வந்து எப்பயோ வர வேண்டிய ஒரு படம். புரியுங்களா இல்லையா? மக்கள் அடுத்து கொஞ்சம் முன்னேறி டெவலப் ஆகி போயிட்டு இருக்கான். இப்ப கூட இந்த மாதிரி படத்தை விட்டீங்கன்னா என்னடா இது பாக்குறவங்களுக்கு முட்டாள் நினைச்ச வேலை வெட்டிக்கு போகாம காலங்கத்துல வந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு போறான்னு காலங்கத்தால மைண்ட் ஃபக் ஆகி என்ன வெளில அனுப்புறானுங்க. என்ன அதான் சொல்றேன், கோச்சடையான் ஃபைட் கிளைமேக்ஸ் ஃபுல்லா கோச்சடையான் ஃபைட் தான் ஃபுல்லாவே. அது என்ன எந்த இதுல வைக்கிறதுனே ஒன்றும் புரியல. தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டு விட்டுருங்கடான்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப மோசமா இருக்கு. நான் பாவி ஜெய், ஜீவா, இந்த பிளாக் இதெல்லாம் நிறைய மைண்ட்ல ஓடிச்சு. நேற்று ராத்திரில இருந்து சரி ஓகே அகத்தியான் வேற வச்சிருக்காங்க, அது அப்புறமா பார்ப்போம் நம்ம. சரி இந்த சப்தமா பார்ப்போம் நம்மன்னு வந்தோம். அது கிடையாது, கடவுளா பார்த்து இதுக்கு அனுப்புறாரு போல. படம் நல்லா இருக்கும் போல. உள்ள வந்து உட்காந்தேன் வச்சு செய்யறாங்க. உள்ள போய் சொன்னா உள்ள போய் உட்காந்து பாருங்க, ரொம்ப ஒஸ்டா இருக்கு படம். ஆனஸ்டா சொன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஐயோ யோகி பாபு VTV கணேசன் வராங்க ஆரம்பத்துல, எதுக்கு வராங்கன்னு தெரியல. அவங்கள பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு இது தேராதரா இந்த படம்ட்டு. ஐயா நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, இதுக்கு நான் 1 மணி நேரம் பதில் சொன்னாலும் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல இந்த படம். சத்தியமா ஒர்த்து இல்ல. இல்லன்னா நீங்க எவ்வளவு வேணா கேள்விகளுக்கு பதில் மூச்சை பிடிச்சி பதில் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. புரிஞ்சுக்கோங்க. முடியல. ஆல்ரெடி ஊம குத்தி அமைச்சிருக்காங்க. உள்ள விட்டுருக்க வேணாம். நல்லா இல்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பேய் படம். பேய் படத்துக்குள்ள ஒரு சித்த மருத்துவத்தை, அந்த காலம் போராட்டத்தை அப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமையை அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் CG ஃபைட்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன இது எப்படி மக்கள் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா சித்த மருத்துவமா அந்த காலம் போராட்டம் புத்தர்கள் அப்படின்னாலே வந்து கிரிஞ்சி பூமர்னு வானுங்க. அது இல்லாம இதை கொஞ்சம் படமா பாக்குறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. அந்த பயமுறுத்துற விஷயமா இருக்கட்டும், அதுக்குள்ள அவங்க கொண்டு வந்த சில சஸ்பென்ஸான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது முடிச்ச விதம் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இது ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஒரு மாதிரி டென்ஸ்டா அப்படியே தான் ஒரு மாதிரி போனார். செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்தார். இதுல மெயின் பெர்ஃபார்மன்ஸ்னா அர்ஜுன் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது வழக்கம் போல. அந்த வில்லனா வந்த அந்த ஃபாரினர் பயங்கரமா நடிச்சிருந்தான். நிஜமாவே அந்த காலத்துல அப்படி ஒருத்தர் இருந்தா எவ்வளவு ஒரு சர்வாதிகாரியா இருப்பானோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜோட இசை அதுவும் நல்லா இருந்தது. பாட்டும் நல்லா இருந்தது. பிஜிஎம்மும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரு பேய் படத்துக்குரிய எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. போர் அடிக்கல. பழைய மற்ற பேய் படங்கள்ல என்னெல்லாம் விஷயம் இருக்குமோ அதுவும் வச்சிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்டோட அதை வச்சிருந்த விதம் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு வாட்சபிள் மூவி தான்.